நான் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது அங்கே ஒரு ஊழியர் செய்கிற சகோதரர் இந்தியாவிலிருந்து போய் ஒரு எளிய ஊழியர் செய்கிறார். வருமானம் எல்லாம் ரொம்ப கிடையாது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஆனால் பிள்ளைகளுக்கு அவர் மருத்துவத்துறையில் படித்து சாதிக்கணும் விருப்பம். அங்கே ரொம்ப காஸ்ட்லி, மருத்துவம்லாம் படித்து டாக்டர் ஆகணுமானா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் நான் ஒரு சமயம் போயிருந்த போது அந்த ஏழை ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என் மகள் இன்னைக்கு மருத்துவ கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறாள். அது பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறாள். அப்படின்னு ஆச்சரியப்பட்டது. எப்படி நடந்தது? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகளுக்கு ஞானத்தை கொடுத்து படிப்பிலே முதன்மையான இடத்தில் வெற்றி பெற வைத்தார். அமெரிக்க அளவில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் இந்த ஸ்டேட்ல அவள் தான் ஃபர்ஸ்ட், இந்த மாநிலத்திலே அவள் தான் அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற்றாள். அதே மாதிரி அமெரிக்க அளவிலையும் டாப்ல அவள் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். அதனால என்ன நடந்தது தெரியுமா? முதலாவது ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாநில அரசாங்கம் சொன்னது, நீ என்ன படிக்க விரும்புறிய படிக்கலாம், முழு செலவை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், அவங்க சொன்னாங்க, நீ இவ்வளோ மார்க் எடுத்து வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால உனக்கு வேண்டிய படிப்பு செலவை ஃபெடரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தரும். உங்களுக்கு 2 ஸ்காலர்ஷிப், 2 அரசாங்கம் பணம் கொடுத்ததுனால அது இல்லாதபடி அடுத்தது ஒரு அற்புதம். பிரபலமான யூனிவர்சிட்டிலாம் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எங்க யூனிவர்சிட்டியில படிக்கணும், நாங்கள் இலவசமாக உனக்கு கல்வி தருகிறோம், நீ வா படிப்பு உனக்கு இலவசன்னு சொல்லி போட்டி போட்டு கூப்பிட்டாங்க. இந்த மகளை செலக்ட் பண்ணி ஒரு பிரபலமான மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியை தெரிந்தெடுத்து கொண்டாள். எல்லாமே ஃப்ரீ, அதோடு கூட கவர்மெண்ட் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப். அவர் சொன்னார், பிரதர், என் மகள் படித்து கொண்டிருக்கும் பொழுதே சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள். இப்பவே அவளுக்கு வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்போட 2 கவர்மெண்ட் கொடுக்கிற பணம் எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. உயர்த்துகிற தேவன், தலையாக்குகிற தேவன். நீங்க விசுவாசித்தால் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். நீங்க இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு விசுவாசிங்க. ஆண்டவரே, வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீர், கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதம் எனக்குரியது. என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதியும், என் பிஸ்னஸை, என் ஊழியத்தை, என்னுடைய வேலையில ஆசீர்வதின்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, அப்படியே நிறைவேறும். ஆண்டவரே, நாங்கள் வாலாகாமல் தலையாக நீர் விரும்புகிறீர், எங்களை கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிறீர். இந்த மகளை ஆசீர்வதித்த உயர்த்தி தலையாக சிறந்து விளங்கும்படி கனப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.